தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. நவம்பர் 11ஆம் தேதி விசாரணைக்காக ஆஜராகுமாறு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஏற்கனவே 28ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனின் அடிப்படையில் அவர் ஆஜராகவில்லை. கால அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற 11ஆம் தேதி விசாரணைக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய வங்கி கணக்குகள் பரிவர்த்தனை தொடர்பான ஆய்வையும் அமலாக்கத்துறை அன்று மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.